Hey, வணக்கம் guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட புது வீடியோ என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட புது வீடியோ, அதாவது நீங்கள் தமிழில் பார்த்தோம் அந்த மாதிரி PS5 Slim அன்பாக்சிங். இன்னைக்கு வந்து நம்ம கேம் போட போகிறது இல்லை, அதாவது இந்த கேம் கான்சோலை பற்றி தான் நம்ம இங்கே அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் போய் என் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா PS5 Slim டிஜிட்டல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் ஃப்ரீ. அப்புறம் இங்கே போட்டிருக்கு டிஸ்க் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. டிஸ்க் ஃப்ரீனா வந்து டிஸ்க் போட முடியாது, ஸ்லிம். அதாவது நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி மட்டும் தான் வாங்க முடியும், சிடி போட்டு விளையாட முடியாது டிஸ்கோட இல்லை. நான் ஏன் டிஸ்கவுண்டில் வாங்கலாம் வந்து எப்படி நான் டிஸ்கவுண்ட் அவ்வளோ வாங்க மாட்டேன். அண்ட் வந்து லைக் டிஜிட்டலில் வாங்கினா வந்து ஆன்லைனில் நிறைய சேல்ஸ் வரும். லைக் ரொம்ப லைக் ஆஃபரில் வரும்னா 75 ஆஃப் அந்த % ஆஃபர் வரும். ஸோ அண்ட் வந்து லைக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் வந்து மந்த்லி கேம்ஸ் நிறையவே இருக்குது, அதையும் நான் நிறைய விளையாண்டுருவேன். ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தேன், ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ப்ராடக்ட். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து மலேசியா அஃபிஷியல் ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 1 இயரோட வாரண்ட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து 2 கண்ட்ரோலர்ஸோட நான் எப்படி நான் வந்து 2 கண்ட்ரோலர்ஸோட வாங்க போகிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரொம்ப நேரம் விளையாடுறது சிங்கிள் பிளேயர் அவ்வளோ இதாக இருக்காது, மல்டி பிளேயர் விளையாடுறதுக்கு தான். அண்ட் வந்து ஒன்று சார்ஜர் முடிச்சுனா கூட சிங்கிள் பிளேயர் ஆரம்பிச்சு இன்னொரு சார்ஜர் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் இது பண்ணிடலாம். ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் விளையாண்டு தான் இருந்திருக்கேன். அண்ட் வந்து லைக் வீடியோ செய்ய தான் டைம் இல்லை, ஸோ அதனால தான் திருப்பி உள்ள போட்டு செஞ்சுருக்கேன். பார்ப்போமா? இன்னொரு கொத்தா தான், ஏன்னா வந்து 2 கண்ட்ரோலர்ஸ் வர ஆர்டர் பண்ணிருக்கல. ஸோ இன்னொரு கொத்தா வந்து தான் ஆகும். இது வந்து 2 கண்ட்ரோலர்ஸ் வர. இது வந்து ஒரு கண்ட்ரோலர்ஸ் வர தான். இது வந்து உள்ளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து எந்த ஸ்க்ராட்ச் எந்த பிரச்சனை இருக்காது, சொல்லுங்க பிரச்சனை இருக்காது. 2 கண்ட்ரோலர்ஸ் தான். இது வந்து ஒரு கண்ட்ரோலர்ஸ் பின்னாடி பாருங்க, 4 கேம்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 2, ஒரு ஹாரிசான், இது லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2, இன்னொன்று வந்து காட் ஆஃப் வார். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். முதல் கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டாண்டு. இது வந்து என்னத்துக்கு கொடுப்பாங்கன்னா PS5 வெர்டிகலா இல்லை படுக்க வைக்கிற மாதிரி ஸ்டாண்டுக்கு, அந்த ஸ்டாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஓரமாக வச்சுருவோம், பைய வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா USB கேபிள் சார்ஜர் பண்ணுறதுக்கு, PS5 வந்து சார்ஜர் பண்ணுறதுக்கு, PS5 சார்ஜர் பண்ணுறதுக்கு PS5 கண்ட்ரோல். ஆனால் வந்து இது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் டாப் வாங்கிடலாம். டாப் வாங்கினீங்கன்னா வந்து PS5 டாப் ஒரே நேரத்தில் 2 சார்ஜர் பண்ணலாம். ஸோ அடுத்து நான் தான் பிளான் பண்ணுறேன் வாங்கலான்னு. ஓகே, இது நம்மளுக்கு ஓரம் வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி அந்த HDMI கேபிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் எடுத்தா வந்து 2வது கூட்டணும். ஸோ ஏற்கனவே பார்த்ததுனால ஸோ அடுத்து நான் செட்டப் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து PS5 கண்ட்ரோலர். பாருங்க இவ்வளோ ஜோக்காக இருக்கு பாருங்க, அது பிடிக்கிறதே தனி ஃபீலு. ஸோ இது ஒன்று, இது எடுத்து நம்ம வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா PS5 கண்ட்ரோல் 2 கண்ட்ரோலர்ஸில். ஸோ வெளில தான். ஸோ அடுத்த கலர் என்னென்ன வாங்கலாம் நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட வந்து PS4 நான் இதுக்கு முன்னுக்கு வச்சிருந்ததை விட PS5 வந்து வேற லெவலில் இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா வந்து PS5ஓட அந்த கண்ட்ரோலு, அந்த கேம்ஸோட அந்த FPS, ஸ்மூத்னஸ்ஸு நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் GTAவே விளையாண்டு பார்த்தேன். GTAவே PS4ல PS5 எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு, அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அண்ட் வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணுறேன்னா வந்து ஸ்டேரிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டேரிங் அதோட சிமுலேட்டர் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
நம்ம 2 கண்ட்ரோல்ஸ் தூக்கி இங்கே வச்சலாம். ஓகே, ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா படுக்க போட்டு தொலைக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கு நம்ம தேவையில்ல தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று ஓகே, த மெயின் ரூம் அவர் தான் மெயின். இங்கே எவ்வளோ தூக்கம் இருக்கு பாருங்க. ஃபீல் தான் அது அன்பாக்சிங் பண்ணுற ஃபீல் தான் தனி ஃபீலு. அண்ட் வந்து இப்போ நம்ம தோன்றோம். ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப அடிபடக்கூடாது, ரொம்பவே சோனி இது பண்ணி ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஓகே, இது வந்து லைக் நீங்கள் PS5 வாங்கினீங்கன்னா புதுசுன்னு செக் பண்ண இந்த ஒரு சீல் இருக்கணும், இந்த ஒரு சீல் இருக்கணும், அப்புறம் கோத்தா மேலே ஒரு சீல் இருக்கணும். அந்த கோத்தாவில் வந்து சீல் இருக்கும், மலேசியா சீல்னு. அது இருந்தால் நீங்கள் புதுசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக PS5 ஸ்லிம் டிஜிட்டல் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதோட வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு ஸ்டாண்டு இது போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸ்லிம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிஜிட்டலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், டிஜிட்டல் PS5 வாங்கிட்டேன்னு வைங்களேன். ஸோ இங்கே மேலே இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதை நான் கழட்டிட்டு டிஸ்க் ட்ரைவ் வாங்கி நான் பூட்டிக்கிட்டேன்னா வந்து அதோட PS5 டிஸ்க் ட்ரைவ் ஆயிரும். அண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதை எடுத்துட்டேன்னா வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து SSD வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 4-5 GB வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன, ஆனால் வந்து அந்த ஸ்டோரேஜ் SSD கார்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ringgit to 500 ringgit இருக்குங்களா. ஏன்னா வந்து 4 TBல for PS5. ஓகே ஸோ இப்போ நம்ம நேராக வந்து இதுக்கு போயிடுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ கை நடுங்குது, கண்டுக்காதீங்க, ரொம்ப நடுங்குது. ஸோ நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து HDMI கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பிளாக், இதுதான் வந்து பிளாக்கு. ஸோ இப்போ நம்ம தட்டி விட்டுட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், உள்ளே வந்து ஃபேன் இருக்குல்ல, இது வந்து சுத்தம். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட முடியுமான்னு பார்க்குறேன், இருங்க. அது பார்த்தீங்களா, ஆட்டோ ஆன் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆன் ஆக போகுது. நம்ம கண்ட்ரோலர் எடுத்துக்கலாம். ஆன் ஆகிடுச்சு, நீல கலர் லைட் அடிக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. ஓகே ஸ்கேனிங் ஃபார் டிவைசஸ் PlayStation 5 was successfully detected. ஓகே வாவ், வெரி நைஸ். ஓகே PlayStation 5 நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு டிவிக்கு. ப்ரோசிடெக் நம்மளோட அடையாளமே அங்கே தான் இருக்குது. ஓகே, சவுண்டு கொஞ்சம் வச்சுப்போம். ஓகே, சவுண்ட் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் பேக் டு த PlayStation பூஸ்ட் லாகிங். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோசிடெக்னு போட்டு இங்கே ஒன்று இருக்கா, இது ஒன்று இருக்குது தானே. இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தா அது காட்டுது. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே வாவ், நம்மளோட PlayStation 5 இஸ் ரெடி. டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர். ஓகே நம்மள்ட்ட வந்து இப்போ எத்தனை கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கேம் இருக்குது. டிட்ராய்ட் இருக்குது, கோஸ்ட் ஆஃப் தஷிமா இருக்குது. இந்த கேம் தான் நான் இப்போ உள்ளாண்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது கதை. இந்த கேமும் அது கதை ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் UFC கிராஃபிக்ஸ்னால் அதான் கிராஃபிக்ஸ் அப்படி இருக்குது. வேர்ல்டு வார் செக்ட் வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இது எஃப்டமேத்து கேம் வந்து ஜோக்காக இருக்குது, ரொம்ப ஜாம்பி, ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேமு. அண்ட் நம்மளோட GTA V நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் பிளே அடுத்து நம்ம GTA V போடலாமா, இல்லை லாஸ்ட் ஆஃப் அஸ் போடலாமா, இல்லை ஆஸ்ட்ரோ பிளேரூம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து PSA வந்து கொடுத்துருக்காங்க, PlayStation வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து PlayStation வந்து நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு புதுசாக அந்த கேம் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஓகே, நம்ம இது குட்டி கேம் பிளே பார்க்கலாம். ஓகே நைஸ், பார்த்துக்கோங்க, ஜோக்காக இருக்கு.
ஓகே, நான் கண்ட்ரோலர் டெமோ காட்டுறேன். கேம் வந்து 4K வரைக்கும் சப்போர்ட்டு. இந்த ப்ளே ஸ்டேஷன் கான்சோல் வந்து 4K வரைக்கும் சப்போர்ட்டு. பாருங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க. PS2, PS1, PS3, Sony, ஓகே 4, ஓகே. Introducing the DualSense wireless controller. ஓகே, வைப்ரேஷன். இங்கே ஆடுது, அவன் கொடுக்குறப்ப இங்கே ஒரு மாதிரியா இருக்கு. நான் வளைக்கிறாங்க பாருங்க. பாருங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, இதில் வந்து சைன் போடலாம். அது பாருங்க, அடுத்ததில் ஓகே ப்ரோசிட்டர்னு போடும். வரல. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே பாருங்க, ஆடுறேன், இப்படி ஆடுறேன், அது ஆடுது. மோஷன் சென்சாராக இருக்குது, அது சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இந்த கேமில். சத்தம் கேட்குது. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோலரும் இருக்குது. ஓகே, பேசலாம். இதோ பாருங்க, மைக் இருக்குல்ல, பேசுகிறேன், விளங்குதா? இதோ இப்போ நான் பேசுகிறேன்ல, அது இது மாதிரி ஆகுது. ஃபினிஷ். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் வந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேம்ஸில் என்ன கேம் வேணும் அண்ட் என்ன கேம் பிளே வேணும் அண்ட் அடுத்தடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது பாருங்கள், ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரிங் இருக்குது. ஸோ நம்மளே நினச்சி பார்க்காத Forza Horizon 5 த கார் கேம் இந்த மாதம் திஸ் மந்த் 29 or 28 வெளியாகுது. எனக்கு காட்டுறேன். ஆல் கேம்ஸ் இருக்குங்க, ஃபோர்ஸாக தட்டுறேன். பேசலாம். அது பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், கீழே இருக்குது. ஸோ இது வந்து 200 ringgit அண்ட் கண்டிப்பாக இதை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, யா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஆனால் எப்போன்னு தெரில. அண்ட் வந்து அடுத்து Assassin's Creed கூட வந்திருக்கு. அண்ட் Red Dead Redemption விளாட்லாமா, Spider-Man 2 விளாட்லாமா, Gran Turismo விளாட்லாமா. Spider-Man 2லாம் பார்த்தீங்கன்னா என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா 300 ringgit கிட்ட. அண்ட் இன்னும் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் ரொம்ப விலையான கேம்னா இந்த ஒரு கேமு. அந்த கேமு இந்த கேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு காட்டுறேன். இந்த கேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43000 430 ringgit. ஸோ அவ்வளோ. இது வந்து PS2 PS3 கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் புதுசாக. ஸோ அந்த மாதிரி கேம்லாம் இருக்குது இந்தியானா ஜோன்ஸ். ஏன்னா இது வந்து Xbox கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் என்னென்ன கேம் வேணும்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். பாய் பாய்.